எதுக்கு மூக்கு நோண்டுது பேரு? எதுக்கு மகராஜ் அவன் பையன் சொல்றான். இப்ப இங்க எப்படி சொல்லுவா, அப்புறம் அங்க போய் அங்க போக பின்னாடி சொல்லுவா. யாரு இருக்கு அவங்கள பக்கம்? நான் யாரு சொல்றேன்? இவன் தான் பொண்டாட்டி பேச்சு கேட்டு பொண்டாட்டி முடியாதா இருக்கான். ஆமா ரெண்டாவும் அப்புறம் நான் ஏதாவது சொல்ல போறா. அதான்டா மாரணி தேவேந்திர சபைக்கு ஒரு போறன்னு சொல்றாரு. தேவேந்திர ஒரு நல்ல பையனா? ஐயோ ரெண்டாவும் மாப்பிள்ள அது வேற ஒண்ணும் இல்லடா. இல்லையா மைக்க தேவேந்திர ஒரு நல்ல பையனா இருந்தா நீ சொல்லு. தேவேந்திர ஒரு நல்ல பையனா? யாரம்மா கேக்குற? என்ன கேக்குறியா? மாப்பிள்ள நீங்க தானே சொல்றீங்க. தேவேந்திரம் ஒரு நல்ல பையலான்னு கேக்குறாங்க அம்மா நம்மள. ஏன்னா நம்ம இது மாதிரி கேட்கறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கோம். வந்திருக்கோம். இவன் அண்ணன் ஒரு நல்ல பையலா பையலா அப்படின்னு அம்மா கேக்குதுடா. ஏய் அவன் அண்ணன் ஒரு நல்ல பையலா அப்படின்னு அம்மா கேக்குது, நாங்க கேட்கல. அதான்டா அவர் கதையை சொல்றேன் கேளு. நீங்க விடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல பையன் அழிச்சுண்டா சரி, ஒரு நல்லவங்க அழிச்சா வீட்டுல என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி உட்காருங்க. ஒரு என்னது நீங்க தானே சொன்னீங்க வாங்கன்னு சொன்னா உட்கார சொல்லுவோம். வாங்க ஐயா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாம்பாள தட்டை எடுத்து அதுல ஒரு ஆழத்தை கரைச்சி ஒரு சாணியை கீழே வச்சு கரைச்சி அதுல கரைச்சி அங்க ஒரு வெத்தலை வச்சு ஒரு சூடத்தை கொளுத்தி நீங்க போற கையில போய் வாங்க. ஆமா போய் வாங்க போற கையில. இல்ல மாப்பிள்ள அம்மா தப்பா சொல்லுதுடா. ஆமா அது அம்மா என்ன சொல்லுவதுன்னா என்ன சொல்லுது? ஐயா போறாருன்னு சொல்லி போறாருன்னா ஒரு இளநிய குறுக்க வெட்டி வச்சு ரெண்டு வெத்தலை, ஆமா ரெண்டு பாக்கு இல்ல ரெண்டு பாக்குண்டா ஒரு பாக்கு இல்ல ரெண்டு வத்தி ரெண்டு தேங்காய் ஐயா தலைமாட்டுல வச்சு சூடத்தை கொளுத்தி வழி விட்டு விட்டுருன்னு அம்மா சொல்லுது. சாணியை கீழே கரைச்சி அவர் மூட்டி முறை எல்லாம் மூசி அதையா சொல்றீங்க? முண்டம் யார கேக்குறா? என்ன முண்டம் பெரியா தலை இருக்கு, யார கேக்குறா? ஆழத்தை எடுத்து ஆழமாடா ஒரு தீபாரத்துல காட்டி திலகத்தை எடுத்து நெத்தி வெட்டு போயிட்டு வர வழியில நல்லபடியா போயிட்டு வாங்க. அட ஏண்டா பொன்னாட்டிக்கு பிறந்த கம்முனாட்டி அம்மா என்ன சொல்லுதுன்னா என்ன சொன்னாங்க? ஐயா போறாருன்னு சொல்லி ஆளை எடுக்கணும்னு சொல்ல வருதுடா. ஆளை எடுக்கணும்னாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. நீங்க போறது நல்ல பேர்ல போங்க, போய் வெற்றிகரமா அந்த வேலையை முடிச்சுடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன் உண்மைதாம்மா. ஆனா இவர் எங்க போறாங்கிறாரு? இவர் எங்க போறான்னு சொல்றாரு? தேவேந்திரன் அழைச்சிருக்காரு சொல்லி தேவர் சபைக்கு போறாரு. ஆமாங்க. தேவேந்திரன் ஒரு நல்ல பையனா இருந்தா நான் அனுப்பிச்சு விடுவேன். அவர் நல்ல பையன் இல்லைங்களா? அவர் எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா? எம்மா நல்ல பையன் இல்ல. அந்த தேவேந்திரன் இருக்கானே, ஐயோ அவன் ஒரு போர்க்கி. அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. ஏன்னா ஐயா இருக்காருல்ல மாப்பிள்ள, ஐயா கையில வில்லு இருக்குடா. அந்த வில்லு போய் அம்மாவை குத்திரணும்னு நான் போய் அம்மாவை பிடிச்சுக்கிட்டேன். அதனால அம்மா பிடிக்கிற வில்லு குத்த கூடாதுன்னு பிடிச்சுக்கிட்டேன். ஆமாண்டா. ஆனா அம்மா குத்துமா என்ன நான் எதுவும் குத்த கூடாதுன்னு போய் பிடிச்சுக்கிட்டேன். நல்ல பையன் வந்து யாருமா அவன் அண்ணன் வந்து என்ன சொன்னீங்க? என்ன தெரியுமா? அம்மா நான் என்ன சொல்றேன்னா மாப்பிள்ள, நெல்லு பொறுக்கி பார்த்திருக்கேன், கல்லு பொறுக்கி பார்த்திருக்கேன், உளுந்து பொறுக்கி பார்த்திருக்கேன். ஆமா இப்போ வந்து சோளம் கூட பொறுக்கி பார்த்திருக்கேன், கல்ல பொறுக்கணும் அதையும் பார்த்தேன். வரும்போது பம்பாச்சார் உதிராபதி அவரு இல்ல, அவரை பார்த்தேன். அவர் கூட பாட்டு போடுறாரு. பாட்டு பொறுக்கினாரு, தப்பா நினைச்சு கூட. பாட்டுக்கு 10 ரூபா. ஆமா அது தப்பா நினைச்சு கூடாது. ஏன் பாட்டில் பொறுக்கினாருன்னா அவர் வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி அதனால பொறுக்கினாரு. வாட்டர் பாட்டில் பொறுக்கினாரா? வாட்டர் பாட்டில் கோட்டர் பாட்டில் தான். ஏமா பெட்ரோல் வாங்கிட்டு நெல்லு பொறுக்கி பார்த்திருக்கேன், கல்லு பொறுக்கி பார்த்திருக்கேன், உளுந்து பொறுக்கி பார்த்திருக்கேன். சரி அவரும் பாட்டில் பொறுக்கினாரு, அதை கூட பார்த்துட்டேன் கன்றாவி. போ பொறுக்கினா என்ன பொறுக்கி? போ பொறுக்கினா என்னமா பொறுக்கியது? போ பொறுக்கினா தெரியாதுமா? அதான்டா போ பொறுக்கினா என்னன்னு சொல்றேன். என்ன சொல்லுங்க? போ பொறுக்கினா பொம்பளை பொறுக்கினா அர்த்தம். போ பொறுக்கினா பொம்பளை பொறுக்காண்டா. பொம்பளை பொறுக்கியா? ஏம்மா நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க அண்ணன் பொம்பளை பொறுக்கின்னு சொல்றீங்களே. ஆமா இல்லம்மா கிட்ட இருந்தாலும் உனக்கு ஐயா கோயிலுக்கு போறாரு. ஏம்மா இவங்க
உங்க அண்ணன் ஒரு பொம்பளை பொறுக்குன்னு சொல்றீங்களே, சரி. அவர் எந்த இடத்துல பொறுக்குனாரு? எத்தனை மணிக்கு பொறுக்கினாரு? எத்தனை மணிக்கு பொறுக்குனாரு? யாரை கேட்டு பொறுக்கினாரு? எப்படி பொறுக்குனாரு? ஆமா. எங்களை கேட்காம எப்படி பொறுக்குனாரு? ஏம்மா, ஏய், எந்த இடத்துலமா பொறுக்குனாரு? வேற ஒண்ணும் இல்ல, முட்டாள்கிட்ட சொல்றதே மண்டை உடைச்சு சாவலாம்னு சொன்னான். அந்த வாழை மரத்துல முட்டிக்குங்க. இங்க வாழை மரம் இல்லையா? வாழை மரம் இல்ல. ஏன்னா வாழை மரத்துல முட்டிக்குமா? இம்மா நாய் நான் என்னென்னமோ சொன்னேன், ஆமாம்மா, அது இவன் காதுல உருவல. அது சரியா உருவல. இப்ப ஆமா, அந்த பொம்பளை பொறுக்குன்றது மட்டும் நல்லா கூர்ந்து கேக்குறான். அதுவே நல்லா காலையில வந்தது. ஏம்மா, ஒரு பொம்பளை பார்த்துட்டா ஒரு பொம்பளை அழுதா என் மனசு கேட்காது. எங்க பொறுக்கினாரு எப்படி பொறுக்கினாருன்னு கேக்குறேன். ஆமா, அது வேற ஒண்ணும் இல்ல, கௌரவமா மகரிஷின்னு சொல்லி அவளே யாரை கவுத்து போட்டு மிதிக்கணும்? அது இல்லடா, கௌரிக்கு வீட்டுக்கார சொல்லுது. என்ன கம்முனு வேற வந்துட போறோம்டா. ஏன் இருந்தாலும் வரட்டா. கம்முனு பொண்டாட்டியா சொல்றீங்க? கௌதமி யாரு ஆமாங்க, நடிகை, சினிமா நடிகை. அவங்க இல்லடா, கௌதம மகரிஷி. ஓ, மனவெளி விஷயம் எனக்கு தெரியும். மருதங்க சிக்கரவத்தி. மனவெளி விஷயம், மிருதங்க விஷயம் தெரியும் எங்களுக்கு. மணவழி விஜயா. சொல்றீங்க மனைவி விஷயம் தான் உட்காந்துக்கிறான். அவரு இல்லடா, அப்புறம் யாருமா? கௌதம மகரிஷி. ஓ, கௌதம மகாரிஷி. மகாமுனிவர். ஆமா ஆமா ஆமா. அப்படி ஆமா, கௌதம மகரிஷின்னு சொல்லி ஏய், ஒரு மகாமுனிவர் இருந்தாரியா. ஆமா, இருந்தாரு. ஆமா, தேவர்களுக்கெல்லாம் ஏய், பெரிய மகரிஷி அவரு. பெரிய மகாராசி. அப்படி ஆமா, அவர் மனைவி ஏய், அகலிகை. என்ன மாப்பிள? அம்மா இருக்காரா? கை என்ன? அகலிகைன்னா ரெண்டு பக்கம் இருக்கும். அந்த அம்மாவோட பேருடா. ஓஹோ, ஓ, அகலிகை. அந்த அம்மாவோட பேரு ஆமா, அகலிகை. அகலிகை. சரிங்க. அவங்க ஆமா, ஒரு 32 லட்சம் பொருந்திய போது ஆஹா, ஒரு அழகுரிய பெண்ணு. உங்களை போல, மாப்பிள. ஆமா, உங்களை போல அது இல்லடா, 32 லட்சம் பொருந்திய 32 லட்சம். பொண்ணுங்களா? மாப்பிள சொல்றது கேட்டா, 32 லட்சம் பொருத்திய. சரி, அழுக்குடா, அழுக்கு. என்னடா அழுக்கு? அம்மாவுக்கு ஒரு குண்டான் தேரும். என்னடா அழுக்கா? அழுக்குடா. என்ன அழுகுறாரு? நீ சொன்னீங்களே இப்ப அழுக்குன்னு. அழகுடா. ஓ, அழகு ராணி. ஆமா, ஆ, ஆ. அவளோ ஆமா, அழகுரிய பெண்ணு. சரி. பார்த்தாயா? யாரு? யாரு? இவங்க அண்ணன் தேவேந்திரன். தேவேந்திரன். இந்த அண்ணன் ஒண்ணு. இந்த மகாமுனிவனுக்கு ஆமா, அந்த அந்த அழகுரிய மனைவி மாச்சுண்டா. ஆமா. இவங்க அண்ணனுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? அவன் மட்டும் பார்க்கலாம், மட்டும் போலாம். என்ன இருக்கு? ஒண்ணு இந்த ஆளுக்கு கிடையாது. என்னயா இருக்கு? பூலோகத்துல ஆமா, ஒரு பெண்மணி அழகா இருந்தா. ஆமா. இவங்க அண்ணனுக்கு என்ன இருக்கு? அது இந்த ஒண்ணு ஆளுக்கு என்ன கிடையாது. இருக்கு? ஆமா, அந்த ஏய், அகலிகை மேல ஆசைப்பட்டு ஆமா. என்ன செஞ்சிட்டாரு? என்ன செஞ்சாரு? எப்படியா இருந்தாலும் ஒரு மகாமுனிவனுக்கு ஆமா. இப்படியாப்பட்ட மனைவி வச்சுட்டாளே, இப்படியாப்பட்ட மனைவி இருக்காளே. ஆமா, அழகுரிய பெண்ணா இருக்காளே. ஆமா. அப்படின்னு சொல்லி சரி. இந்த பெண்ணிடம் எப்படியாவது ஒரு நாளைக்காவது ஆமா. நம்ம இந்த பெண்ணோட ஆமா. அடி செஞ்சிரும் உறவாடிடணும். மாப்பிள, என்னடா சொல்ல வர? இந்த மாதிரியால் இருந்தாலும் பண்றான்ல, இந்த ஆள் அண்ணன்டா. இவனு பண்றான்ல. இவரு நல்ல மனுஷன். நம்ம ஏதோ ஒரு பண்ண போனா இவரு அந்த விஷயத்துல நல்ல மனுஷன். யார் இந்த ஆளு? 2 பொண்டாட்டி மேல வச்சுக்க மாட்டாரு. ஆமா, 2 கொண்டாட்டியா? நல்ல மனுஷன். 2 ஏண்டா, பொண்டாட்டி மேல வச்சுக்க மாட்டாரு. கணக்கெடுத்து அப்படியே ஏய், இவங்க அண்ணன் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? ஒரு நாள் தினத்துல ஏய், இவங்க அண்ணன் ஏய், தினந்தோறும் ஆமா, இந்த ஏய், மகாமுனிவருக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? தினந்தோறும் ஏய், அதிகாலையில் எழுந்திருச்சு சேவல் கூவனு. ஆமா. தூங்க மாட்டாரையா? எழுந்திருச்சு சரி. ஆத்துக்கு சென்று அங்க ஆளவான நியமிச்சு முடிச்சுட்டு சரிங்க. வந்து ஏய், பூஜை செய்யறது வழக்கம் எங்க? தினந்தோறும். ஆமா, அப்படி ஏய், பூஜை செய்யும் போது ஆமா, அங்க ஏய், ஒரு நாள் தினத்துல ஆமா, இவங்க அண்ணன் தேவேந்திர ஏய், என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? சேவல் கூறுவதே அந்த கொக்கரக்கோ என்று சொன்னார். அந்த சேவல் கூறுவதே அந்த கொக்கரக்கோ என்று சொன்னார். அந்த சேவல் கூறுவதே அந்த கொக்கரக்கோ என்று சொன்னார். அந்த சேவல் கூறுவதே அந்த கொக்கரக்கோ என்று சொன்னார். முதிகராத்திரிக்கே சென்றார்.
சேவர் எடுத்துக்கிட்டு ஐயோ. போய் ஏய். அந்த முனிவரோட வாசல்ல போய் நல்ல பொட்டை கோழி மாதிரி இருக்குடா. ஒட்ட வழி போகுது. ஏம்மா அப்படியா கூனாரு? ஏய். அப்படி இல்ல, சேவல் கோழி மாதிரி கூனாரு. ஆமா சேவல். ஆமா. ஏய். அப்படி சேவல் கோழி எடுத்து கொக்கரக்கார் வரு. பார்த்தா இந்த முனிவர் என்ன செய்யாரு? என்ன செய்றாரு? ஏய். சேவல் கோழி விட்டது. பொழுது விட்டு விட்டது. அடடடடடா. அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் என்ன செய்றாரு? என்ன செய்றாரு? அதிகாலையில எழுந்திருச்சு நேரா சரி. ஆத்துக்கு போறாரியா? போறாரியா? ஆத்துக்கு போறாங்கல்ல, அங்க ஏய். ஆத்துக்கு போய் பார்த்தா ஆறு தூக்கிட்டு இருக்கு. ஆறு தொங்குது மாப்பிள. ஏம்மா தூக்க மாட்டேங்குது உங்கச்சா? இல்லடா இல்ல சாதாரணமா தொங்குச்சா? அது மாதிரி ஒண்ணு தொங்குது. இது பரணையில மாட்டி தூக்குச்சு. ஏம்மா ஏன்டா நீ வர? ஏங்க? ஐயோ, ஆறு இதெல்லாம் வீடியோல கேட்பான். இருக்கு, சத்தம் இல்லாம இருக்கு. நைட்ல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிக்காது. ஆமா அப்படியே சத்தமே இல்லாம அது மௌனமா இருக்கும். அவங்களும் பதில் ஆமா. பேச முடியாது. பகல்ல பார்த்தீங்கன்னா ஏய். சில சில அந்த கிளம்புல சத்தம் கேட்கும், சில சில தண்ணி அடிக்கும். ஆமா ஓரத்துல சைட்லயும் தண்ணி ஒண்ணு மாதிரி அடிக்குமா? ஆமா என்ன மாதிரி இல்லடா உன்ன மாதிரி அடிக்கும். அப்படி ஆறு தூக்கிட்டு இருந்தாலே சரிங்க. இந்த மகாமுனிவே ஏய். கௌதம மகரிஷி ஆமா. கண்ணால கண்டுட்டாரியா? ஆமா, கண்டுட்டா. ஏய். ஆஹா. ஏய். என்னவோ தெரியலையே. ஐயோ. நம்மளோ ஏய். விடிஞ்சு வெகையாயே ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆமா. சேவல் கோவில்னு சொல்லி ஏய். நம்ம ஏய். ஆத்துக்கு ஏய். தாராள ஒரு நிம்மதி மட்டும் வந்துட்டோம். ஆமா. ஆனா, ஏய். ஆறு தூக்கி வந்திருக்கிறது. ஆமா. இது என்ன மாயான்னு தெரியல. தெரியல. யார் செய்ய சூழ்ச்சியம்? சூழ்ச்சியம். யார் செய்ய மாயையும்? மாயையும். தெரியலையே. ஏய். அப்படின்னு சொல்லி சொல்லி. பார்த்தா ஏய். இதுல ஏதோ மாயம் இருக்கிறது. ஏதோ சூழ்ச்சி இருக்கு. சூழ்ச்சி இருக்கிறது. ஆமா. அப்படின்னு சொல்லி ஏய். கிரகத்துக்கு ஓடி வராரியா? ஆமா எங்க கௌதம மகரிஷி இறங்கன்னா வீட்டுக்கு ஓடி வராரு. ஆமா. ஏய். கிரகத்துக்கு வராரு. ஓடி வருகிறார். ஆமா. அப்படி ஓடி வரும்போது ஆமா. இவங்க அண்ணன் என்ன செய்யாரு? என்ன செஞ்சாரு? கௌதம மகரிஷி போல ஆமா. உருவத்தை எடுத்துக்கிட்டு ஆமா. இவரு ஏய். அந்த அகைகளோட ஆமா. போய் கட்டி சேர போறாரியா? பாத்தியாடா? கட்டி சேர்றாரா? கட்டி சேர போறாரு. சரிங்க. போன உடனே ஏய். இத ஏய். அந்த கௌதம மகரிஷி சரி. கண்ணால கண்டாரு. ஆமா. பார்த்தாருல. ஆமா. பார்த்தா இவங்க அண்ணன். ஆமா. யாரு? யாரு? தேவேந்திர. ஏய். ஆஹா. ஏய். கௌதம மகரிஷி வந்துட்டாரு. சரிதான். நம்மளுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. ஆமா. அப்படின்னு சொல்லி ஏய். இவங்க அண்ணன் என்ன செய்யறா? என்ன செஞ்சா? போதை